சின்ன பொண்ணுக்கு எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லேட் ஸ்டார்ட் தான். ஸோ 9 மணிக்கு அங்கே இருந்தால் கூட போதும். கொஞ்சம் அஸ்தட்டு இருக்குது. கடன் இட்லி போடவா தோசை போடவான்னு கேட்டால், அம்மா எனக்கு வந்து நீங்கள் செஞ்ச அந்த ஹோம்மேட் சாக்லேட் நட்டெல்லா தான் வேணும், 2 ஸ்லைஸ் பிரெட் பண்ணுங்கள், ஒன்று இப்போ சாப்பிட்டுக்கிறேன், ஒன்று வந்து நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. கேட்டோன்னுமே எனக்கு காதில் வந்து அப்படியே தேன் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பெரிய பொண்ணை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் சின்னது வந்து ரொம்பவே சூசி. அதனால தான் கடன் லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா இந்த கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா, இது கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க, அவங்க வயக்காட்டில் விளைஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஊர்லேருந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி வச்சே காலி பண்ணிட்டோம். ஸோ கண்டினியூஸாக அதே கொடுத்து பசங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இதில் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இந்த முழு உளுந்தை போட்டு வறுக்கிறத காட்டிலும் இதை வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மியில் வச்சு உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறணும். இது கூடவே தேவையான நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து நெய்யில் வறுத்த முந்திரி இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா லட்டுகளாக உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறணும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான போனுக்கு ஸ்ட்ரென்த்து தரக்கூடிய இந்த கருப்புளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.